ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல டோனர் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். டோனர்னா என்ன? டோனர் எதுக்காக யூஸ் பண்றோம்? டோனர் யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு எந்தெந்த டோனர் யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? எப்போ யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாய்ஸ் வியூ சேனல். என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஸ்கின்னுக்கு 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் டைப் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இது 4 முக்கியம் இல்லைங்களா? இதுல ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டோனர். டோனர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். டோனர் அப்படிங்கிறது நம்ம மேக்கப்பை ரிமூவ் பண்றதுக்கும் நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்டிஸ்லாம் கிளீன் பண்றதுக்கும் இந்த டோனர் ரொம்பவும் யூஸ் ஆகுது. இந்த டோனர் யூஸ் பண்ணலாம் இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குது, பிஹெச் லெவலை பேலன்ஸா பார்த்துக்கும், நம்ம ஃபேஸில் இருக்கிற போஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி நல்லா கியூர் பண்ணும், நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் பார்த்துக்கும். அதுக்கு தான் நம்ம டோனர் யூஸ் பண்றோம். டோனர் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்னு மார்னிங் யூஸ் பண்ணணும், ஒன்னு நைட் யூஸ் பண்ணணும். 2 தடவை நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டோனர் எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். சில பேருக்கு நார்மல் ஸ்கின் இருக்கும், ஆயிலி ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும். இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு எந்த மாதிரியான டோனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் வாட்டர் பேஸ்ல இருக்கக்கூடிய டோனர்ஸ். இந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க நீங்க யூஸ் பண்ணலாம். ஆல்கஹால் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை சீக்கிரமா ட்ரை பண்ணிடும். உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ட்ரையா பார்த்துக்கும். இது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்தது கிளிசரிங் வாட்டர் பேஸ்ல இருக்கக்கூடிய டோனர் எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். இந்த கிளிசரிங் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, உங்க ஃபேஸை நல்லா க்ளோவாகவும் மாய்ஸ்சராகவும் வச்சுக்கும். இது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். வாட்டர் பேஸ்ல இருக்கக்கூடிய டோனர் எந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஸ்கின் டைப்பும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ டோனர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்ககிட்ட காட்டன் பேட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் இருந்தா கூட இதை கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நீங்க பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். டோனர் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டாவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காட்டன்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க டைரக்டா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்பவும் கிட்டே வச்சுக்க கூடாது, ரொம்ப தூரமாவும் இருக்க கூடாது. கரெக்டா இந்த பொசிஷன்ல வச்சு மீடியமா வச்சு நீங்க ஃபேஸ் ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதே நீங்க காட்டன்ல பண்ண போறீங்கன்னா ஒரு 5 டிராப்ஸ் காட்டன்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் ஃபுல்லா நீங்க கிளீன் பண்ணணும். இப்போ நான் எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இந்த மாதிரி காட்டன் எடுத்துட்டு ஒரு 5 டிராப்ஸ் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5. ஓகேங்களா? எடுத்துட்டு நான் இது என்ன பண்ண போறேன்னா, ஃபேஸ் ஃபுல்லா நான் இந்த மாதிரி ஒத்தி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா அப்படி ஒத்தி வச்சுக்கோங்க. ஃபேஸ் அண்ட் நெக்குக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இதே காட்டன் வச்சு நல்லா அழுத்தி நான் என் ஃபேஸ் ஃபுல்லா நான் கிளீன் பண்ண போறேன். மார்க்கெட்டில் விற்கிற டோனர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம ஹோம்மேடாகவும் நம்ம டோனர் நம்ம ரெடி பண்ணலாம். துளசி லீஃப் வச்சு, புதினா லீஃப் வச்சு, ஆரஞ்சு பீல் வச்சு, அப்புறம் பன்னீர் ரோஸ் பெட்டல் வச்சு நம்ம கூட நம்ம டோனர் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணிட்டேன்னா இப்போ என் ஃபேஸ்ல இருக்கிற கொஞ்சம் அந்த மேக்கப்லாம் அப்படியே வந்துருச்சு. மேக்கப் ரிமூவும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் இருக்கிற டர்ட்டிஸ்லாம் என்ன ஆகும்னா இதில் கிளியரா வந்துடும். ஓகே, ஃபேஸ் அண்ட் நெக் டோனர் ஃபுல்லா வச்சு நான் கிளீன் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த டோனர் ஃபுல்லா நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆன பிறகு மாய்ஸ்சரைசரோ இல்லை சீரமோ வச்சு நீங்க எது வேணாலும் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் நீங்க டோனர் யூஸ் பண்ணணும். இப்போ டோனர்னா என்ன, டோனர் எதுக்காக யூஸ் பண்றோம், டோனர் யூஸ் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், எந்தெந்த ஸ்கின் டைப்க்கு எந்தெந்த டோனர் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய்.